யுத்தத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினது. முதல் பதிவு பூமி எதிர்நோக்கி இருக்க பேராபத்திலே 15 நிமிடம் 15 வினாடியில் இருந்து 2021 மே மாதம் 1ஆம் தேதி இந்தியாவுடைய எல்லையிலே துப்பாக்கி சண்டைகள் கடுமையாக நடக்கும். இந்தியா அதை முறியடிக்கும். இந்தியாவுடைய எல்லை பகுதியிலே துப்பாக்கி சண்டைகள் நடக்கும். இந்திய தேசத்துடைய இராணுவம் அவர்களை சின்னபன்னமாக்கிவிடும். ஆனால் அவர்கள் பதுங்கி இருப்பார்கள். 2022 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி In April 18th in the year 2022 இந்தியா வானெல்லையின் மேலே குண்டுமலை பொழிகிறதை காண்பித்தாங்க. in the borders of Indian airlines there is bombs raining down. தேவப்பிள்ளை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்திலும் உலகத்திலும் 3வது உலகமாக யுத்தம், இப்படிப்பட்ட காட்டு தீகள், பனிப்பொழிவு, இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் அதில் பதிவிட்டு இருக்கிறவைகள் நிறைவேறிக் கொண்டு இவைகள் எல்லாம் குறைக்கப்படுவதற்காக மத்திய 24 சொல்லப்பட்டது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமாக குறைக்கப்படுவதற்காக நாம் ஜெபிப்பதற்காக இந்த பதிவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் நிர்விசாரமாய் இராதபடி இதற்காக ஜெபிப்ப வரக்கூடிய அழிவில் இருந்து நான் தப்பித்துக் கொண்டு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் உள்ளவர்களாய் காணப்பட எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கேட்ட ஒவ்வொருவரை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். ஆமென். In Matthew 24 it is said about all these prophecies, it is only just to pray. Keep watch, awake and pray for all these prophecies to be stopped and the days should be controlled due to the elected people. This is only to pray. So my dear children of God, keep praying and let us escape from these destruction and be worthy to stand before the Son of Man. Amen. இது எல்லாம் நிறைவேறினவைகளை குறித்தே மீண்டும் பதிவிட்டு இருக்கிறோம். All the fulfilled prophecies and recorded prophecies have been repeated and told to you as a speech now. 7ஆம் தேதி மே மாதம் 2019 தேவன் குண்டுகள் வீசப்படுகிறது. அது விஷவாயு குண்டுகளைப் போல மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஓடி அங்குமிங்குமாக என்ன செய்கிறார்கள்? ஒலிகிறார்கள். விஷவாயு குண்டு வீசப்படுகிறதை ஆண்டவர் காண்பித்தாங்க. அதே போல் 25/5/2020 யுத்தம் நடக்கிறது. வானத்திலிருந்து ஏவுகணைகள் குண்டுகள் எல்லாம் வந்து ஜனங்களுடைய குடியிருப்பு மற்ற பகுதிகளில் விழுகிறது. எல்லாரும் ஓடி பதுங்குவதற்காக ஒரு இடத்துக்குள்ள எல்லாரும் ஓடி ஒலிகிறார்கள். இதையும் தேவன் என்ன செய்தாங்க? அடியோனுக்கு காண்பித்தாங்க. 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டிலே குண்டுகள் வீசப்படுகிறது. எல்லாம் ஒரே தேசத்துக்குள்ளே அங்குமிங்குமாக விழுகிறதுனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அலைந்து திரிந்து ஒளிந்து இருக்கிறதை, பதறுகிறதை ஆண்டவர் காண்பித்தாங்க. 24/9/2020 தேவன் சொன்னாங்க, அதாவது இது நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன். நியூக்ளியரை விட மோசமான வெப்பன்ஸ், ஆயுதங்களை வரக்கூடிய யுத்தங்களிலே பயன்படுத்துவார்கள் என்று தேவன் இந்த காரியத்தை அடியனோடு சொன்னாங்க. 25/9/2020 யுத்தம் ஏற்கனவே தேவன் 4 முறை சொன்னது போல இது 5வது முறை. கட்டாயமாக யுத்தம் வரும், கட்டாயமாக யுத்தம் வரும். நம்ம பார்த்தோம், அதாவது 20வது ஆண்டுகள் அந்த பகுதியிலே நினைக்கிறேன் இந்திய எல்லையில் சீனா பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது, பல பிரச்சனைகள். ஆனாலும் தேவன் ஜெபங்களின் மூலமாக அமைதிப்படுத்தினாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20-22 வரைக்கும் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள். 1 Thessalonians chapter 5 verses 20-22 says, do not despise the prophecies, but test everything, hold fast what is good, abstain from every form of evil. யுத்தத்தை குறித்த காரியங்களை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். We are going to see about the prophecy, what God prophesied about war. ஏற்கனவே கிராஸ் டிவியிலே ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2025 இந்த ஆண்டிலே
Already this year, April 13th, 2025, this prophecy is recorded in the Cross TV. ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு பதிவிடப்பட்ட செய்தியிலும் இது யுத்தத்தை குறித்து பதிவு கொடுத்திருக்கிறோம். It has been recorded and it has been telecasted on Sunday from time 9 to 9:30 p.m. வரப்போகிற அதாவது இந்த யுத்தத்தை குறித்த காரியத்தை குறித்து அதிலே பேசியிருக்கிறோம். We have spoken about war that is taking place now. 2021 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி In the year 2021, in the month of May 1st, இந்தியாவுடைய எல்லை பகுதியிலே துப்பாக்கி சண்டைகள் நடக்கிறது. அதை இந்திய ராணுவம் முறியடிக்கிறது. அவர்கள் மறைந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களை சின்னாபின்னமாக்கி அவர்களை அழித்தார்கள். அந்த காரியத்தை ஆண்டவர் காண்பித்தாங்க, ஆனால் அவர்கள் மறைந்திருக்கிறதை காண்பித்தாங்க. God showed me in the vision very clearly in the month of May 1st, 2021, that there is a great fight taking place, that is gunfight taking place in the territory on the borders of India, and the enemy army, they are hiding secretly and attacking India, but the Indian army is overcoming them and destroying them and shattering the opposite army.